மனிதன் வேற்று கிரகத்தில் ஜீவராசிகள் இருக்குமா, அதற்கான சாத்தியம் இருக்குமா, அல்லது அடையாளம் எதுவும் கிடைக்குமா என்று விண்வெளியில் பல கட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்திலும் மனிதனால் ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு இடம் பூமியிலேயே உள்ளது என்றால் அது நிச்சயம் ஆழ்கடலில் அமைந்திருக்கும் மரியானா ட்ரென்ச்சாக மட்டுமே இருக்கக்கூடும். ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே குவாம் என்ற சிறிய தீவுக்கு அருகில் நீரின் மேற்பரப்புக்கு மிக கீழே மரியானா ட்ரென்ச் அமைந்திருக்கிறது. மரியானா ட்ரென்ச் தான் பூமியில் அமைந்துள்ள கடலின் மிகவும் ஆழமான பகுதி. இதுவரை மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மங்கள் இந்த ஆழ்கடல் ட்ரென்ச்சில் தான் ஒளிந்துள்ளது. உலகின் மிக ஆழமான மரியானா ட்ரென்ச்சின் கீழே என்ன இருக்கிறது, இதுவரை என்ன கண்டுபிடித்துள்ளனர் என்று பார்க்கலாம். இன்றைய நாள் வரை மனிதனின் காலடிப்படாத ஒரே இடம் ஆழ்கடலாக மட்டும்தான் இருக்கக்கூடும். ஏன் வரும் காலங்களில் கூட இதற்கான சாத்தியம் வெறும் 0.01% தான் என்றே கூற வேண்டும். மனிதனின் காலடிப்பட வாய்ப்பே இல்லாத இடத்தை பற்றி இதுவரை நமக்கு தெரிந்து வியக்கத்தக்க உண்மைகள் என்னவென்றால், இந்த ஆழ்கடல் ட்ரென்ச்சில் பல மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது என்கின்றனர் விஞ்ஞானிகள். கண்களுக்கு முழுமையாக தென்படாத பல எண்ணிலடங்கா ரகசியங்களை இந்த ட்ரென்ச் மறைத்து வருகிறது என்கின்றனர். இருப்பது போலவே கடலின் அடியிலும் எரிமலைகள், சிறு குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மாபெரும் மலைத்தொடர்கள் என்று அனைத்தும் இருக்கிறது. மனிதன் இன்னும் கண்டுபிடிக்காத பல கடல்வாழ் உயிரினங்கள் இந்த கடலில் வாழ்கின்றன. இன்னும் பல மர்மங்கள் இந்த பகுதியில் மறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பூமியில் ஆழ்கடலை இன்னும் மனிதன் முழுமையாக ஆராய்ச்சி செய்யாததற்கு முக்கிய காரணம் கடலின் அழுத்தம்தான். ஆழ்கடலுக்குள் நாம் கீழே செல்ல செல்ல நீரின் எடை அதிகரித்து இதனால் நீரின் அழுத்தம் எல்லா பக்கங்களிலிருந்தும் அதிகரிக்கிறது. இயல்பான கடல் அழுத்தத்தைப் போல் இல்லாமல் மரியானா ட்ரென்ச்சின் கடல் நீர் அழுத்தம் 1000 மடங்கிற்கு அதிகமானது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். ஆழ்கடலில் உள்ள அழுத்தம் ஒரு பெரிய பிரச்சனை என்றால் மரியானா ட்ரென்ச்சில் இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அதுதான் வெளிச்சம். ஆழ்கடலின் ஆழத்திற்கு செல்ல செல்ல சூரிய ஒளியானது மறைய துவங்கிவிடும். இதனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு ஆழ்கடலில் கும்மிருட்டுதான் நிகழும். சூரிய ஒளியானது சுமார் 200 மீட்டர் ஆழம் வரை மட்டுமே ஊடுருவும். அடுத்த 1000 மீட்டர் ஆழம் வரை ஓரளவு வெளிச்சம் இருக்கும். சுவாச கருவியின் உதவியோடு மனிதன் 1000 அடி வரை மட்டுமே பயணிக்க முடியும். மனிதனால் நீண்ட நேரம் கடலின் ஆழத்தில் இருக்க இயலாது. ஆழ்கடல் அழுத்தத்தினால் மனிதனின் உடலில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீர்மூழ்கி கப்பல்கள் கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு மேல் பயணிக்காது. ஏனெனில் கடல் நீரின் அழுத்தத்தால் நீர்மூழ்கி கப்பலும் வெடித்து சிதற வாய்ப்பு உள்ளது. இதனால் தான் மனிதன் இன்னும் ஆழ்கடலை முழுமையாக ஆராய்ந்து முடிக்கவில்லை. மரியானா ட்ரென்ச்சில் அமைந்துள்ள சேலஞ்சர் மடு என்ற பள்ளம்தான் பசிபிக் கடலில் உள்ள மிகவும் ஆழமான பகுதி. இந்த பகுதியை மரியானா நீள்வரி பள்ளம் என்றும் அழைக்கின்றனர். இது சுமார் 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதன் ஆழம் கிட்டத்தட்ட 7 மைல் ஆகும். அதாவது சரியாக சொன்னால் 36,201 அடி. கிட்டத்தட்ட இமயமலையை விட பெரியதாம். இந்த படுகொலையில் இமயமலையையே மூழ்கடித்து விடலாம் என்று நேஷனல் ஜியோகிராபிக் கூறியுள்ளது. நேஷனல் ஜியோகிராபிக்கின் கூற்றுப்படி எவரெஸ்ட் சிகரத்தை மரியானா ட்ரென்ச்சின் அடிப்பகுதியில் வைத்தால் அதன் உச்சம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி கீழே அமைந்திருக்கும் என்றால் இதன் ஆழத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இப்படி நம்ப முடியாத பூமியின் மிக ஆபத்தான பகுதியை இதுவரை 3 டைவர்ஸ் மட்டுமே ஆராய்ந்துள்ளனர் என்றால் நம்புவீர்களா? நம்புங்கள், இந்த 3 நபர்கள் மட்டுமே இந்த ட்ரென்ச்சின் பெரும் ஆழத்தை ஆராய்ந்துள்ளனர். ஜாக்ஸ் பிகாட் மற்றும் கடற்படை லெப்டினன்ட் டான் வால்ஷ் ஆகியோர் 1960ஆம் ஆண்டில் அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி உதவியுடன் சேலஞ்சர் ஆழத்தை ஆராய்ந்துள்ளனர். மரியானா ட்ரென்ச் ஆழத்தை ஆராய மேற்கொள்ளப்பட்ட முதல் பயணம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. கடுமையான ஆழத்தினால் அவர்களால் 20 நிமிடங்கள் மட்டுமே ஆழ்கடலில் செலவிட முடிந்துள்ளது. அதற்கு பின் 50 ஆண்டுகளாக யாரும் இந்த விபரீத முயற்சியை மேற்கொள்ளவில்லை, ஒருவரை தவிர. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டில் திரைப்பட தயாரிப்பாளரும் அறிவியல் புனைக்கதை ஆர்வலருமான ஜேம்ஸ் கேமரூன் மரியானா ட்ரென்ச் நோக்கி தான் உருவாக்கி வடிவமைத்த நீர்மூழ்கி கப்பலில் சேலஞ்சர் டீப்பிற்கு டைவ் செய்தார். கேமரூன் வடிவமைத்து உருவாக்கிய நீர்மூழ்கி கப்பலின் உதவியுடன் அவரால் அங்கு சுமார் 3 மணி நேரம் செலவிட முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த
பயணத்தின் போது பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவர் பதிவு செய்துள்ளார். குறிப்பிட்ட ஒரு ஆழத்திற்கு பின்பு அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட அவரின் நீர்மூழ்கி நீரின் அழுத்தம் தாங்காமல் உபகரணங்கள் பாதிப்படைய துவங்கியுள்ளது. பேட்டரி மற்றும் சோனார் கருவிகள் செயலிழந்து விட்டது மற்றும் அவரது கப்பலின் சில உந்துதல்கள் சரியாக செயல்படவில்லை. இதனால் பயணத்தை தொடர முடியாமல் ஜேம்ஸ் கேமரூன் கடலின் மேற்பரப்பிற்கு வந்துவிட்டார். இன்னும் பூமியின் ஆழ்கடல் மனிதனின் கரங்களுக்கு எட்டாத மர்மமாகவே இருக்கிறது. மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத பல ரகசியங்கள் இன்னும் ஆழ்கடலில் எங்கோ ஒரு இருட்டில் கண்டுபிடிக்க முடியாமல் மூழ்கிதான் இருக்கிறது. அப்படி இத்தனை ஆண்டுகளாக மறைந்திருந்த ஒரு அபரிதமான உண்மையை விஞ்ஞானிகள் தற்பொழுது கண்டுபிடித்துள்ளனர். பூமியின் அல்ட்ரா பிளாக் நிறத்தை உடைய ஆழ்கடல் உயிரினங்களை கண்டுபிடித்துள்ளனர். ஆழ்கடலின் அபரிதமான இருளில் வசிக்கும் மீன்களுக்கு அல்ட்ரா பிளாக் என்று அழைக்கப்படும் அடர்ந்த இருள் கொண்ட கருப்பு நிறம் என்பது அவற்றிற்கு கிடைத்த வரப்பிரசாதம். இந்த அடர்ந்த அல்ட்ரா பிளாக் நிறங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு தனது இரையை இருட்டில் மறைந்து வேட்டையாட உதவுகிறது. ஆழ்கடல் அரிய வகை மீன்கள் ஆழ்கடலில் இருளில் தனது உணவை எப்போதாவதுதான் வேட்டையாடுகிறது. இவற்றின் அடர்ந்த அல்ட்ரா பிளாக் நிறங்கள் இவற்றிற்கு பெரும் உருமறைப்பை வழங்குகிறது. இந்த ஆழ்கடல் உயிரினங்களில் சில கவர்ச்சியான உயிரினங்களும் உள்ளது. இவை தனது உடலில் உள்ள சில பாகங்களை ஒளிரச் செய்து தனது உணவை கவர்ந்து வேட்டையாடுகிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இப்படி வேட்டையாடும் உயிரினங்களில் புதிய வகை அல்ட்ரா பிளாக் மீனை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இவற்றை கண்டுபிடித்தது மட்டுமின்றி இப்போது இவற்றின் தீவிரமான அல்ட்ரா பிளாக் நிறத்திற்கு பின்னால் உள்ள ரகசியத்தையும் அழித்து விட்டனர். இதற்கான காரணம் என்ன என்பதோடு இவர்கள் கண்டுபிடித்துள்ள ரகசியத்தை வைத்து புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். உண்மையில் இவர்கள் திட்டமிடும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டால் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். பூமியின் அல்ட்ரா பிளாக் நிற மீன் என்று கண்டுபிடித்துள்ள இந்த மீன்கள் ஃபாங் டூத், பசிபிக் பிளாக் டிராகன், ஆங்கிலர் ஃபிஷ் மற்றும் பிளாக் ஸ்வாலோவர் மீன்கள் போல அவற்றின் தோலில் உள்ள நிறமியின் வடிவம், அளவு மற்றும் தொகுப்புகள் அதன் உடலில் படும் ஒளியை வெறும் 0.5% குறைவான அளவுக்கு மட்டுமே பிரதிபலிக்கும் அளவிற்கு அமைந்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அல்ட்ரா பிளாக் என்று வரையறைக்கு பொருந்தக்கூடிய 16 ஆழ்கடல் இனங்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து வந்துள்ளனர். இதில் 6 வெவ்வேறு மீன்களில் ஒவ்வொன்றும் ஒரு பகிரப்பட்ட பரிணாம வரலாற்றை கொண்ட பெரிய குழுக்கள் என்று அறியப்பட்டுள்ளது. இவற்றின் உடலில் உள்ள இந்த அல்ட்ரா பிளாக் நிறமாற்றம் அனைத்தும் சுயாதீனமாக உருவாகி இருப்பதை குறிக்கிறது என்று கூறியுள்ளனர். ஆழமான இருண்ட திறந்த கடலில் உணவு கிடைப்பது என்பது அரிது. கிடைக்கும் உணவு வாய்ப்பை தவறவிடாமல் இருளில் மறைந்திருந்தே வேட்டையாட வேண்டும். இவற்றிற்கு இந்த அல்ட்ரா பிளாக் நிறம் உதவுகிறது என்று ஸ்மித்சோனியன் நிறுவனத்தின் தேசிய இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தின் விலங்கியல் நிபுணர் கரென் ஆஸ்போன் கூறியுள்ளார். மிக குறைந்த சூரிய ஒளி மட்டுமே கடலின் மேற்பரப்பில் இருந்து 650 அடிக்கும் அதிகமாக ஊடுருவுகிறது. இந்த மீன்களில் சில 3 மைல் ஆழத்தில் வாழ்கின்றன. இத்தகைய ஆழத்தில் இருளில் வாழும் பயோலிமினன்சென்ஸ் உயிரினங்களின் ஒளி உமிழ்வு மட்டுமே ஆழ்கடலில் ஒளி மூலமாக பார்க்கப்படுகிறது. அல்ட்ரா பிளாக் மீன்களின் உடலில் உள்ள பயோலிமினசென்ட் கவர்ச்சிகரமான ஒளியை கொண்டுள்ளன. இந்த மீன்களின் தோலில் அறியப்பட்ட நிறமிகள் பூமியின் அடர்ந்த கருப்பு நிற பொருட்களில் ஒன்றாகும். இவை ஒளியை மிகவும் திறமையாக உறிஞ்சுகிறது. பிரகாசமான ஒளியில் கூட இவை நிழற்கூடங்களாக மட்டுமே தோற்றமளிக்கிறது என்று இவற்றை புகைப்படம் எடுக்க முயன்ற ஆஸ்போன் கூறியுள்ளார்.